அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகத் வரதல் ஹபரு அன் சய்யிதில் பஷர் அன்னஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனில் தமஸ ரிலல்லாஹ் பிசுக்தின் நாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வ அர்லா அன்ஹுன் நாஸ் வமனில் தமஸ ரிலன்னாசி பிசுக்தில்லாஹ் சஹித்தல்லாஹு அலைஹி வ அஸ்ஹத் அலைஹின் நாஸ். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானா அலியுல் அலீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிண்டார்கள், யார் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தேடுகிறாரோ, மக்கள் கோபிப்பதை பொருட்படுத்தாதிருக்கிறாரோ, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வான் மற்றும் அல்லாஹ் மக்களை திருப்திப்படுத்தி விடுவான். யார் மக்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிறாரோ, அல்லாஹ் அவரை கோபப்படுவான், மக்களையும் கோபத்திற்கு உள்ளாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிண்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை பொருத்தத்தையே நாட வேண்டும். அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அதன் காரணமாக மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகலாம். அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது. மக்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோமே என்பதற்காக வேண்டி இறை பொருத்தத்தை நாம் புறக்கணித்தோம் என்றால், நிராகரித்தோம் என்றால், அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று கேட்டால், அல்லாஹ் கோபப்படுவான் மட்டுமல்ல, எந்த மக்களுடைய திருப்திக்காக நாம் வாழ்ந்தோமோ அந்த மக்களையும் கோபப்பட வைப்பான். நன்கு யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. ஆனால் இறை பொருத்தத்திற்காக வேண்டிய நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹும் பொருந்திக் கொள்வான், மக்களையும் பொருந்த செய்து விடுவான். மக்கள் நம் மீது ஒரு கனிவான பார்வை பார்க்க ஆரம்பிப்பார்கள், நம் மீது அன்பும் ஆதரவும் செலுத்த ஆரம்பிப்பார்கள். இப்போது நாம் தான் முடிவு பண்ண வேண்டும், நமக்கு அல்லாஹுடைய பொருத்தம் முக்கியமா இல்லை மக்களுடைய பொருத்தம் முக்கியமா? அல்லாஹுடைய கோபம் நமக்கு தேவையா இல்லை மக்களுடைய கோபம் நமக்கு தேவையா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இறைவனுடைய பொருத்தத்தை நாம் நாடி, அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், தாவத் பணிகளாக இருக்கலாம், சமுதாய பணிகளாக இருக்கலாம். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் செய்கிற போது சில சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு ஒரு அதிருப்தி உண்டாகும், முகம் சுளிப்பார்கள். ஆனால் பின்னால் அவர்கள் உணர ஆரம்பித்துள்ளார்கள், விளங்க ஆரம்பித்துள்ளார்கள். நாம் பெற்ற பிள்ளைகளே நமக்கு சில சமயங்களில் நம்மிடத்தில் எதிராக நடப்பார்கள். ஐவேளை தொழுப்பா, வணக்க வழிபாடில் ஈடுபடு, நீதி நேர்மையோடு நீ நட, எங்கு சென்றாலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள், சுன்னத்தான வழிமுறைகள் பிரகாரம் நீ வாழ் என்றெல்லாம் போது அவர்களுக்கு ஆத்திரம் வரும். பூச்சி பெற்றோருக்கு என்று சொல்லி நம்மிடத்தில் அவர்கள் பேசுவார்கள், எரிச்சல் படுவார்கள். ஆனால் அவர்கள் எரிச்சல் படுவார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை சொல்லாதிருந்தோம் என்றால், அவர்களுடைய எரிச்சலை அவருடைய கோபத்தை நாம் பெரிதாக நாம் நினைத்தோம் என்றால் அது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அல்ல. அந்த நேரத்தில் நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதாக இருக்க வேண்டும். இதோ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உக்துபுலி கிதாபா தூசீனி ஃபி, எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்கள், அந்த லெட்டரில் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகி பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். வலா துக்ஸிரி அலைய, தயவு கூர்ந்து நீங்கள் நீண்ட உபதேசம் செய்ய வேண்டாம், சுருக்கமான ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுருக்கமாக அழகான ஒரு உபதேசம், சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அம்மாபாத் ஃபைன்னி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மரில் தமஸர் இலல்லாஹி பிசுக்தின் நாசி, யார் அல்லாஹுடைய திருப்தியை தேடுகிறாரோ, மக்களுடைய கோபத்தை பொருட்படுத்தாமல், கஃபாவுல்லாஹு மஊனத்தன்னாஸ், மக்களால் ஏற்படுகின்ற சிரமங்களால் இவர் அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை, இவருடைய சிரமங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் போதும். காரணம், அல்லாஹுடைய திருப்தியை நாடினார் அவர்.
அப்படி இல்லாமல் வமனில் தமச ரிலன்னாஸ், மக்களுடைய திருப்திக்காக வேண்டி எவர் செயல்படுகிறாரோ பிசுக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பொருட்படுத்தாமல் மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், குதூகலப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் செயல்பட்டார் என்றால் மக்களகல்லாஹு இரன்னாஸ், நீ மக்களோடு மக்களாப்போ என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான். பின்பு அல்லாஹுடைய உதவி கிடைக்காமல் போய்விடும். வஸ்ஸலாமு அலைக்க. கடைசியாக அந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வஸ்ஸலாமு அலைக்க. எவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. வட்டியை பற்றி பேசுகிற போது வட்டி முதலாளிகளுக்கு கோபம் வருகிறது, குடியை பற்றி பேசுகிற போது குடிகாரர்களுக்கு கோபம் வருகிறது, லஞ்ச லாவண்யங்களை பற்றி பேசுகிற போது லஞ்ச லாவண்யங்கள் பெறக்கூடியவர்களுக்கு கோபம் வருகிறது. அதற்காக நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? நாம் சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் வந்தாலும் கூட, ஆனால் நாம் சொல்லுகின்ற போது நம்முடைய மனம் பரிசுத்தமான மனமாக இருக்க வேண்டும். எப்படியாவது இந்த மக்கள் திருந்த வேண்டுமே, நல்லவர்களாக ஆக வேண்டுமே, அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டுமே, பள்ளிவாசலோடு இணக்கமானவர்களாக ஆக வேண்டுமே என்கின்ற ஒரு உள்ளார்ந்த முறையில், மனமார்ந்த முறையில் நாம் சொன்னோம் என்றால் நாளடைவிலே அன்பான பெருமக்களே, எடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தவரும் அடுத்தபடியாக அவர்களுடைய பொருத்தம் கிடைத்துவிடும். நல்லதைத்தானே சொன்னார். இப்போது நாம் நஷ்டப்பட்டு வாழ்கின்றோமே, தவறான வழியிலே சென்றதன் விளைவாக நாம் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோமே என்கின்ற உணர்வு அருமை சகோதரர்களே கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் தலப மஹாமிதன்னாஸ் பி மஆசில்லா ஆத ஹாமிதுஹு லஹு தாம்மா. ஒருவர் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லாமல் அவரிடத்தில் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு சுயநல அடிப்படையில் அவரை புகழ்ந்து கொண்டே போனார் என்றால் புகழ்ந்தவர் பின்பு இகழ்ந்தவரை போல ஆகிவிடுவார். ஆத ஹாமிதுஹு லஹு தாம்மா. புகழ்ந்தவர் இருக்கிறாரே, இகழ்ந்தவரை போல ஆகிறார். ஒரு இடத்துல நற்பண்புகள் இருக்குமானால் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். ஒரு இடத்தில் இந்த நற்பண்புகள் இருக்கின்றன, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் தொடருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ஏழை எளியோருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பல்வேறுபட்ட சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், சந்தோஷம். ஆனால் சில தவறான செயல்பாடுகள் இருக்கின்றன, அந்த செயல்பாடுகளையும் நீங்கள் விட்டுவிட்டால் மிக நன்றாக இருக்குமே என்று அவருக்கு நாம் சொன்னோம் என்றால்தான், இப்படி நாம் நடுநிலையாக நடந்தோம் என்றால்தான் அது உண்மையான பாராட்டாக, உண்மையான போற்றுதலாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவரை இகழ்ந்தவர் போன்று ஆகிவிடுகிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை மட்டும் புகழ்ந்துவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாவிட்டால் அவர் உண்மையிலே ஹாமிதாக இருக்க மாட்டார், தாமாக இகழ்ந்தவரை போன்று ஆகிவிடுவார் என்றும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து பேசுகிறார்கள். அதே ஹதீஸ் தான் மறுபடியும் வருகிறது. மன் ஆராத சுக்தல்லா வரிலன்னாசி ஆத ஹாமிதுஹு மினன்னாஸ். ஒரு நிஃபாக்கத்தனமாக ஆகிவிடுகிறது, முகத்தாட்சணியத்துக்காக பேசுவதாக ஆகிறது. என்னுடைய இதய தெய்வம் என்று பேசுவார்கள், என்னுடைய குல தெய்வம் என்று பேசுவார்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள், அந்த சம்பாத்தியம் செய்த பணத்தை எப்படி அவர்கள் செலவு செய்கிறார்கள், தவறான வழிகளிலே கோடி கோடியாக செலவு செய்துவிட்டு அதில் ஒரு தொகையை தான தர்மம் செய்தார்கள் என்றால் அது ஒரு புகழுக்குரிய ஒரு விஷயமாக ஆக முடியுமா? நேரான வழியிலே, ஹலாலான வழியிலே சம்பாதித்து, குறிப்பாக முஸ்லிம்களுக்காக உள்ள ஒரு விஷயம், செலவு செய்தால்தான், தர்மம் செய்தால்தான் அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக ஆக முடியும் எனும்போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதையும் சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நம் நண்பர்களிடத்தில், நம்முடைய சகாக்கிடத்தில், சக உலமாக்கிடத்தில் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நீங்கள் புகழ மட்டும் செய்யாதீர்கள், தயவு கூர்ந்து முகத்தாட்சியத்துக்காக வேண்டி ஓஹோ என்று நீங்கள் புகழ மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள். என்ன குறைகள் இருக்கிறது அதை நீங்கள் சுட்டி காட்டுங்கள், நாமும் கேட்க வேண்டும். அருமை சகோதரன், நம்ம யாராவது ஒருவர் புகழ்ந்தார் என்றால் உடனே ஐஸ் மலையிலே நாம் உருகிவிடக்கூடாது, இலகிவிடக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும், ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, என்னுடைய செயல்பாடுகளில் ஏதாவது குற்றங்குறைகள் இருக்கிறதா, அதையும் கொஞ்சம் சொல்லித்தாருங்களே, அதை நான் திருத்திக் கொள்வேன் என்றால் அதுதான் மார்க்கம். மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயத்தை மையப்புள்ளியாக வைத்து சுழல வேண்டும். அது என்ன? எனக்கு தேவை அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய நெருக்கம். நான் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து கபருக்கு நான் சென்றேன் என்றால்
கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்து சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை இலகுவாக கடந்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்கு சொர்க்கத்திலேயும் இறைவனுடைய தரிசனம், இறை தூதர்கள் நல்லோர்கள் நாதாக்குடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பொருத்தம் கிடைக்கும் என்கின்ற நல்ல உபதேசத்தை நாம் நினைவில் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.